ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து மேக்ஸ் டாப்பிக்கில் பர்சன்டேஜ் கன்டினியூ பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி மேக்ஸில் வந்து 3 வீடியோஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. பிளேலிஸ்ட் வந்து தனியாக மேக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அது பார்க்கலன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ புரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ வந்து இன்ட்ரொடக்ஷன் வீடியோ, ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ. அது வந்து பேசிக்ஸ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணலன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் போல் நம்ம ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸோட போகலாம். பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் யூ ஹேவ். You will end up having more. If you concentrate on what you don't have, you will never ever have enough. இந்த கோட்ஸ்க்கு மீனிங் ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம எல்லோரும் மோஸ்ட்லி நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதுதான் நம்ம மோஸ்ட்லி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்மக்கிட்ட எது இருக்கோ அதுக்கு வந்து நம்ம தேங்க்ஃபுல்லாக இருக்க மாட்டோம். ஸோ இன்னிலேருந்தாச்சு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதுக்கு வந்து தேங்க்ஃபுல்லாக இருங்க. என்ன இல்லைன்னு சொல்லி பார்க்காம என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நம்ம என்ன இருக்குன்னு சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தோன்னா நம்மக்கிட்ட இன்னும் நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கோட்ஸில் சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பர்சன்டேஜில் இருக்க நம்ம அடுத்த டைப் வந்து பார்க்க போகிறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்த்துடலாமா? இஃப் 90 இஸ் ஆடட் இன் அ நம்பர், இட் பிகம்ஸ் 130% ஆஃப் இட் செல்ஃப். ஃபைண்ட் தி நம்பர். நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க இப்போ கொஸ்டினில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா பர்சன்டேஜை வந்து ஒரு நம்பரோட ஆட் பண்ணுறாங்க. ஸோ வந்திருக்க ரிசல்ட் வந்து ஒரு நம்பராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டைப்பில் வந்து அப்படியே ஆப்போசிட். ஆட் என்ன நம்பர்னு சொல்லி தெரியாது. ஸோ அந்த நம்பரோட இன்னொரு நம்பரை ஆட் பண்ணுறாங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ஆன்சர் கிடைக்கிறது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைப்பில் இருக்கிற சம்முக்கும் இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்முக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? கொஸ்டினுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட நம்ம வந்து 90 வந்து ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா அந்த நம்பரோட 130% கிடைக்குது. ஸோ அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து நம்பர் என்னன்னு தெரியாது. ஸோ அந்த நம்பர் தெரியாதனால நம்ம வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த எக்ஸ்ன்னு ஒரு நம்பரோட 90 வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 90 வந்து என்ன ஆன்சர் கொடுக்குதுன்னா அந்த நம்பரோட 130% நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடைக்குது. எப்போட 90 வந்து ஆட் பண்ணுறப்போ. ஸோ நம்ம வந்து எப்படி எழுதணும்னா எக்ஸ் ப்ளஸ் 90 இஸ் ஈக்குவல்ஸ் டு 130 டிவைட் பை 100 இன்டூ எக்ஸ். அது ஏன் வந்து 130 டிவைட் பை 100 அப்படி எழுதுறோம்னா, ஏன்னா வந்து கொஸ்டினில் வந்து 130% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பர்சன்டேஜ் ரிமூவ் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போடுவோமா. ஸோ அதனால தான் 130 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி போடுறோம். கொஸ்டினில் வந்து அந்த நம்பரோட 130% நம்மளுக்கு ரிசல்ட்டாக கிடைக்குதுன்னு சொல்கிறனால நம்ம வந்து கூட வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூவை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன நம்பர் அப்படின்னு சொல்லி தெரியாதனால நம்ம இன்டூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த 130ல் இருக்க ஜீரோவும் 100ல் இருக்க ஒரு ஜீரோவும் கேன்சல் ஆயிடுது. மீதி வந்து நம்மளுக்கு இருக்கிறது 13 டிவைட் பை 10 இன்டூ எக்ஸ். இதுதான் நம்மளுக்கு ரிமைனிங்காக கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த 10 வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 10x ப்ளஸ் 900 இஸ் ஈக்குவல் டு 13x அப்படின்னு சொல்லி இப்போ ஈக்குவேஷன் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்லாம் ஒரு சைடாகவும் நம்பர்லாம் ஒரு சைடாகவும் பண்ண போகிறோம். ஸோ 10x வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடுக்கு போச்சுன்னா 900 இஸ் ஈக்குவல் டு 13x மைனஸ் 10x அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. இப்போ இந்த 13x மைனஸ் 10xக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3x அப்படின்னு சொல்லி கிடைக்கும் மைனஸ் பண்ணோம்னா. ஸோ 900 இஸ் ஈக்குவல் டு 3x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இந்த 3யும் 900யும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கிடச்சிரும். அந்த எக்ஸ் அதாவது அந்த நம்பர் என்ன ஒரிஜினல் நம்பரோ அதோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 3 வந்து 1 டைம்ஸ் அண்ட் 900 வந்து 300 டைம்ஸ். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் வந்து 300 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் பேசிக் மெத்தட். ஓகேவா? இப்போ வந்து வேறு மெத்தடில் ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொஸ்டினில் வந்து பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. 130% கொடுத்துருக்காங்களா, என்ன பர்சன்டேஜ் கொடுத்தாலும் அது நீங்கள் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ இந்த 130% வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணால் 13 டிவைட் பை 10 அப்படின்னு சொல்லி வரும். சப்போஸ் உங்களுக்கு 130% வந்து எப்படி ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியலனா 130 டிவைட் பை 100 போட்டு நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். அதுதான் ஃப்ராக்ஷன் வேல்யூ. 130 டிவைட் பை 100. ஸோ 0 கேன்சல். ஸோ நம்மளுக்கு வந்து ரிமைன் இருக்கிறது 13 டிவைட் பை 10. இதுதான் ஃப்ராக்ஷனாக நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ. ஓகேவா? இது வந்து நான் எப்படி 130 வந்து டேரெக்டாக 13 டிவைட் பை 10 அப்படின்னு சொல்லி போட்டோன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே பார்த்துருக்கோம் 10% வந்து நம்ம வந்து 1/10 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ இங்கே வந்து 130 அப்படின்னு சொல்லி இருக்கா, 130% வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணோம்னா 13 டிவைட் பை 10.
அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீழே இருக்கிறது வந்து ஒரிஜினல் வேல்யூ, அதாவது 10 வந்து ஒரிஜினல் வேல்யூ. அதுக்கப்புறம் மேலே அதாவது 13 இருக்குல்ல, 13 வந்து ஃபைனல் வேல்யூ அப்படின்னு சொல்லி போடுறோம். நம்ம ஏன் முன்னாடி இருக்க சம்மு மாதிரி 13 வந்து 10 கூட ஆட் பண்ணல இல்லைனா சப்ராக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 130% வந்து ரிசல்ட்டு. கொஸ்டினில் வந்து இந்த 130% வந்து இந்த வேற ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணுங்க இல்லை சப்ராக்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட 90 வந்து ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து அந்த நம்பரோட 130% கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் கொஸ்டினில் வந்து இந்த 130% ஆட் பண்ணியிருக்காங்க அப்படி சொல்லியிருந்தா மட்டும்தான் நம்ம வந்து 10 + 13 அப்படின்னு சொல்லி போட்டு ஃபைனல் வேல்யூவாக அது எழுதுவோம். அப்படி சொல்லாதனால இவங்க வந்து ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. 130% ஆஃப் இட் செல்ஃப் வந்து ரிசல்ட்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வந்து ஒரிஜினல் வேல்யூ வந்து 10ஆகவும் ஃபைனல் வேல்யூ வந்து 13ஆகவும் வச்சுருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்குறோம். அது ஏன் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறோன்னா, சப்போஸ் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க இல்லை எவ்வளோ சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுவோம். ஏன்னா கொஸ்டினில் வந்து 90 வந்து அந்த நம்பரோட ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆட் பண்ணனால தான் அந்த ரிசல்ட் வந்து அந்த நம்பரோட 130% கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த ஒரிஜினலுக்கும் ஃபைனலுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஃபைனல் வேல்யூ ஒரிஜினல் வேல்யூ சப்ராக்ட் பண்ணோம்னா 13 - 10. ஸோ நம்மளுக்கு வந்து ஆன்சர் 3ன்னு கிடைக்குமா? நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 3ன்னு கிடைக்குது. ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, 90 தான் அந்த நம்பரோட ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 தான் இந்த 90னா 1 எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 3 வந்து 1 டைம்ஸ் கேன்சல் ஆகும், 90 வந்து 30 டைம்ஸ் கேன்சல் ஆகுமா? ஸோ நம்மளுக்கு வந்து 1க்கு வேல்யூ கிடச்சிச்சு, 1 தான் இந்த 30. ஸோ நம்ம வந்து ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரிஜினல் வேல்யூ நம்மளுக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்கு வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிக்கோமா? 10 × 30. ஸோ 300. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அடுத்த சம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். If 25 is added in a number, it becomes 116 2/3% of itself. Find the number. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ ஒரு நம்பரோட 25 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ரிசல்ட் வந்து 116 2/3% ஆஃப் அ நம்பர். அந்த நம்பரோட 116 2/3% ரிசல்ட்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரிஜினல் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ 116 2/3% வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ஆன்சர் வந்து 7/6. சப்போஸ் உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் மெத்தட்லேயே பண்ணிக்கோங்க, ஒரு ப்ராப்ளமே இல்லை. 116 2/3 வந்து நார்மலாக மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு அதில் வந்து இங்கே பெர்சன்டேஜ் இருக்கனால நீங்கள் வந்து ÷ 100 அப்படின்னு சொல்லி போடுங்க. ஸோ 350 ÷ 300 அப்படின்னு வரும். நீங்கள் அது கேன்சல் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் 7/6 அப்படின்னு தான் வரும். உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ போல கீழே இருக்க வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூ அண்ட் மேலே இருக்கிறது ஃபைனல் வேல்யூ. ஸோ ஒரிஜினல் வேல்யூ வந்து 6ன்னு வருது அண்ட் ஃபைனல் வேல்யூ வந்து 7 வருது. இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு 1 அப்படின்னு கிடைக்குதா? ஆனால் கொஸ்டினில் வந்து அந்த நம்பரோட 25 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த 1 தான் அந்த 25னா நம்மளுக்கு வந்து ஒரிஜினல் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் வேல்யூ வந்து 6ஆ? ஸோ 6 × 25 150. இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். If 60 is added in a number, it becomes 137.5% of itself. Then if 62.5% is added in the same number, then what will be the new number? கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட 60 வந்து நம்ம ஆட் பண்ணுறதுனால என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா அந்த நம்பரோட 137.5% வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது அந்த நம்பரில் வந்து 62.5% வந்து ஆட் பண்ணனால நம்மளுக்கு நியூ வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த டைப்பும் இதுக்கு முன்னாடி இருக்க டைப்பும் வந்து மிங்கிள் ஆகிருக்கும். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி 0.5 வந்துச்சுன்னா 8ஓட ஏதோ ஒரு ஃப்ராக்ஷனுக்குள்ளே தான் வந்து இந்த நம்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த 137.5% வந்து எந்த ஃப்ராக்ஷனுக்குள்ளே இருக்குன்னா 11/8. இதுதான் இதோட ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுற வேல்யூ. ஓகேவா? இப்போது கீழே இருக்கிற வேல்யூ வந்து எப்பவும் போல் ஒரிஜினல் வேல்யூ அண்ட் மேலே இருக்கிறது வந்து நியூ வேல்யூ. இப்போ இந்த 8 வந்து ஒரிஜினல் வேல்யூ கிடச்சிச்சு, 11 வந்து நியூ வேல்யூவாக வந்துருச்சு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 3 தான் அந்த 60னா 1 வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 3 வந்து 1 டைம் கேன்சல் ஆகும், 60 வந்து 20 டைம்ஸ் கேன்சல் ஆகும். நம்மளுக்கு வந்து 1 வந்து 20 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சா? ஸோ ஒரிஜினல் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து 8 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கோமா? ஸோ 8 வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 8 × 20 வந்து நம்மளுக்கு ஆன்சர் ஃபைனலாக 160 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் 62.5% வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ராக்ஷன் வந்து 5/8. ஓகேவா?
8 வந்து ஒரிஜினல் வேல்யூ. அதுக்கப்புறம் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரோட 62.5% வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து 5 வந்து நியூ நம்பராக போட மாட்டோம். 8 + 5 13 தான் நியூ வேல்யூ அப்படின்னு போடுவோம். நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 2 வேல்யூ வந்து ஆட் பண்ணுறனால ரிசல்ட்டில் வந்து பெர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க மட்டும்தான் நம்ம வந்து அந்த பெர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிறது வந்து நியூ வேல்யூவாக இல்லைனா ஃபைனல் வேல்யூவாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து ஒரு நம்பரோட 62.5% ஆட் பண்ணுறாங்க, நியூ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு நம்பரோட தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரிசல்ட் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா 8 + 5 போட்டு நியூ வேல்யூ வந்து 13 ஆக்குறோம். ஓகேவா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரிஜினல் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 160 வந்து ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கோமா. ஸோ 8 தான் 160னா 1 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ 1 வந்து 20ன்னு வருமா. நம்மளுக்கு வந்து நியூ வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நியூ வேல்யூ வந்து நம்மளுக்கு 13 இருக்கா. 13 × 20 போட்டால் நம்மளுக்கு வந்து 260 கிடைக்கும். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து லாஸ்ட் சம் ஒன்று பார்த்துடலாம். If 90 is subtracted from a number, it becomes 62.5% of itself. If 16/3% is added in the same number, then find the new number. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நம்பரோட 90 வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். அப்படி சப்ராக்ட் பண்ணுறனால நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா, அந்த நம்பரோட 62.5% கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த நம்பரோட 16/3% வந்து ஆட் பண்ணுறனால நம்மளுக்கு நியூ வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் வந்து என்ன பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பெர்சன்டேஜ் வந்து 62.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த பெர்சன்டேஜை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். 62.5% வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து 5/8 அப்படின்னு வரும். கீழே இருக்க நம்பர் வந்து எப்பவும் போல் ஒரிஜினல் வேல்யூவாக இருக்குமா. ஸோ 8 வந்து ஒரிஜினல் வேல்யூ. கொஸ்டினில் வந்து இந்த 62.5% வந்து ரிசல்ட்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த நம்பரோட ஆட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லை. ஸோ இது 62.5% வந்து ரிசல்ட் தான். அதனால மேலே இருக்கிற என்ன வேல்யூ அதுதான் நம்மளுக்கு நியூ வேல்யூவாக வந்துடும். ஸோ ஒரிஜினல் வேல்யூ வந்து 8 நம்மளுக்கு கிடச்சிருச்சு, நியூ வேல்யூ வந்து 5 அப்படின்னு கிடச்சிருச்சு. 8ம் 5ம் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ரிசல்ட் வந்து 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த 3 தான் அந்த 90னா 1 வந்து என்னதுன்னு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 3 வந்து 1 டைம் போகும் அண்ட் 90 வந்து 30 டைம்ஸ் போகும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா 1 தான் அந்த 30 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு எப்பவும் போல் ஒரிஜினல் வேல்யூ வேணும். ஸோ 8 வந்து என்னதுன்னு பார்க்குறோம். 8 × 30 வந்து 240 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ இதோட மட்டும் கொஸ்டின் முடிஞ்சு போகிறது இல்லை. அதுக்கப்புறம் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நம்பரோட 16/3% வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு இந்த 16/3% வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறோம். 16/3% வந்து ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/6 அப்படின்னு கிடைக்குமா. ஸோ கீழே இருக்கிற வேல்யூ வந்து ஒரிஜினல் வேல்யூ அண்ட் கொஸ்டினில் வந்து ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 6 + 1 வந்து 7 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 7 தான் நம்மளுக்கு நியூ வேல்யூ அப்படின்னு கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து ஒரிஜினல் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது 240 தான் ஒரிஜினல் வேல்யூ. ஸோ இந்த 6 தான் 240னா 1 வந்து எவ்வளோ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 6 வந்து 1 டைம் போகும், 240 வந்து 40 டைம்ஸ் போகுமா. ஸோ 1 தான் வந்து 40 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டினில் வந்து நியூ வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 7 × 40 அப்படி போட்டால் 218 கிடைக்கும். இந்த 280 தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நியூவாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.